Hi guys, welcome to my YouTube channel. இந்த ஃபேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஐபிஎல்ல இந்த மிட் ஃபேஸில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான ஒரு ஃபேஸ் இது. அகெயின் நீங்கள் வந்து ஒரு டாப்பில் இருக்கவங்க கீழே போகலாம், கீழே இருக்கவங்க மேலே வரலாம். ஸோ இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஒரு செக்மெண்ட்டில். டயர் 1 ஃபர்ஸ்ட் 4 டீமில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசன். 6 வின்ஸுங்க. 6 வின்ஸ் அந்தளவுக்கு ஈஸியே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச்சு அந்த லாஸ்ட் ஓவரில் ரஷீத் கான் அடித்து கொடுத்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு அகெயின்ஸ்டாக லாஸ் பண்ணாங்க. அதை தவிர மற்ற எல்லா மேட்சும் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையான பொசிஷனில் இருக்காங்க. அவங்களோட டாப் ஆர்டர் ஸ்டார்டட் ஃபயர் நம்ம ரொம்ப நாளாக பேசியிருந்தோம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அந்தளவுக்கு ஸ்டார்ட் கிடைக்கும் போது அவர் கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறார். பட்லர் 200 அடிச்சிருக்காரு டாப் ஆர்டரில். அது இல்லாமல் மிடில் ஆர்டர் நீங்கள் ஒரு சஞ்சு சாம்சன் அருமையாக கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரயான் பராக் அவரும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் 4 அவங்களுக்கு செட்டில்டு சோஃபார் இந்த பேட்டிங் லைனப்பில். அவங்க போலிங் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அருமையாக போடுறாரு இந்த சீசன். பார்த்தீங்கன்னா நியூ பால் அந்த அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இந்தியன் காம்பினேஷன். ஆண்ட்ரே பர்கருக்கு இன்ஜூர்டாக இருந்தது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கானும் நல்லா போட்டிருக்காரு. அவர் அந்தளவுக்கு பேடெல்லாம் போடல. அது இல்லாமல் குல்தீப் சென் ஆன் ஆஃப் வந்து போடுறாரு. லிட்டில் பிட் அந்த எக்ஸ்ட்ரா பேஸை பார்க்குறோம். ஸ்பின் காம்பினேஷன் அருமையாக பண்ணியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரன்ஸ் போனாங்க இயர் அண்ட் தேர். பட் அவங்க கம்பைனிங் டுகெதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வின், அதுக்கப்புறம் இந்த பக்கம் சஹல் பர்பிள் கேப் லிஸ்ட்டில் லீடிங்கில் இருக்காரு. ஸோ செமையான ஒரு கம்பைன்டு டீம் எஃபர்ட்டில் வந்திருக்காங்க. 6 வின்னு நல்ல ஒரு ரன்னில் இருக்காங்க. அவங்களோட ரன் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும் இங்கேருந்து இந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ணாங்கன்னா. இப்போதைக்கு நேற்று ஒரு மேட்சை வின் பண்ணி இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் வின் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க என்னங்க சன்ரைசர்ஸ் வெறும் பேட்டிங் வேண்டி தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். போலிங் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அவுட் பேட் பண்ணிடுறோம் ஆப்போசிஷன்னு ஒரு ஆஸ்பெக்டில் தான் ஆடிட்டு இருக்காங்க. ட்ராவஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், அது இல்லாமல் அபிஷேக் சர்மாவை பற்றி பேசி ஆகணும். ஒரு சைலண்ட் ஹீரோவாக மாறிட்டு இருக்காரு இந்த சீசன். அருமையான டேலண்ட்டுங்க. நானும் பார்க்குற லாஸ்ட் 2-3 seasons ஐ ஸ்டில் ரிமெம்பர் he got a 50 against CSK when I was part of a CSK at நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துபாய் அந்த கோவிடில் நடந்த ஐபிஎல்ல ஒரு டெபுவில் 50 அடித்தார். அருமையான பிளேயர். இன்ஃபேக்ட் அவங்களோட அந்த கோர் இவங்களோட 3 பேர் ட்ராவஸ் ஹெட் கொடுக்குற ஸ்டார்ட்லாம் அகெயின் அண்ட் அகெயின் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க சன்ரைசர்ஸ். அவங்களோட டார்கெட்டே ஆப்போசிஷனை இன்டிமிடேட் பண்ணோம். அவங்களோட மெயின் தீமே பேட் கமின்ஸ் அந்த டீம் இன்டர்வியூவில் சொன்னார். டீமோட பேசும்போது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் டாக்கில் சொன்னார், ஆப்போசிஷன் நம்மளை பார்த்தாவே உள்ளே வரத்துக்கு பயப்படணும். அது மாதிரியான ஒரு இன்டிமிடேட்டிங் பேட்டிங் தான் ஆடுறாங்க. வாக் த டாக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேட் கமின்ஸ் இஸ் வாக்கிங் த டாக் அட் த மோமெண்ட். அவரோட டீமும் அருமையாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ட்ராவஸ் ஹெட் அண்ட் ஹென்ரி கிளாசன் இஸ் பீன் ஃபினாமினல். அபிஷேக் சர்மா இஸ் அ சென்சேஷன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அகெயின் அவங்களோட போலிங் அட்டாக் ஒரு ஷார்ட் கம்மிங். அந்தளவுக்கு பேட் கமின்ஸை தவிர நட்ராஜனை தவிர பெருசாக எதுவும் ஒரு இம்பேக்ட் இன்னும் கிரியேட் பண்ணல. அகெயின் அண்ட் அகெயின் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணுறாங்க. ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்னால கொஞ்சம் அவங்க போலிங் வந்து அந்தளவுக்கு இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. ஒரு கம்மி டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ப்ராப்ளி அந்த டைமில் ஒரு சேலஞ்ச் இருக்கும் இந்த போலிங் அட்டாக்ல. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் லிட்டில் பெட் இன்னும் அவங்க அந்தளவுக்கு ஃப்ளரிஷ் ஆகலை. இன்னும் போடவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ் மயங்க் மார்க்கண்டே ஹியர் அண்ட் தேர் பார்க்குறோம். பட் வாஷிங்டன் சுந்தர் அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் தான் ஆடுறாரு. பட் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல மொமெண்டம் அலோன், பேட்டிங் அலோன் தே ஜஸ்ட் டேக்கன் த டீம் த்ரூ. நல்ல ஒரு ஃபேஸில் இருக்காங்க. டெஃபினட்டாக ஐபிஎல் வின் பண்ணணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஒரு 3 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனை நம்பியே நீங்கள் வந்து அந்த கம்ப்ளீட் ஐபிஎல்குள்ளே போக முடியாது. அஃப்கோர்ஸ் ஷபாஸ் அஹமதும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. Let's talk about KKR. KKR have won 4 matches at the moment. 4 matches out of 6 matches. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேகேஆருக்கு அந்த டாப் ஆர்டரில் ஒரு சாலிடிட்டி கிடச்சிச்சு. ரொம்ப நாளாக அந்த நிறைய காம்பினேஷன் லாஸ்ட் 5-6 இயர்ஸாக ஓப்பனிங் செட்டிலே ஆகல. நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டாங்க. ராபின் உத்தப்பா, கௌதம் கம்பீர் வாஸ் த லாஸ்ட் ரெக்கக்னைஸ்டு ஓப்பனிங் பேர் ஃபார் கேகேஆர். அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நரேன் இந்த சீசன் இந்த டாப் 6 நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆடின 6 மேட்சஸில் அருமையான ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. கம்பைனிங் டுகெதர் ஈச் அதர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க.
இந்த பிகினிங் சுனில் நாராயண் ஒரு சான்ஸ் எடுத்தாங்க, அந்த சான்ஸ் அருமையாக ஒர்க் ஆயிருக்கு. 100 அடிச்சிட்டாருங்க, இன்னும் 100. சுனில் நாராயணோட 500+ கேம்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 100 ரெஜிஸ்டர்ட் இன் ஐபிஎல். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 T20 இன்டர்நேஷனல் லீக்ஸில் ஆடி இருக்காரு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செமையான நாக்கு, ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேனாக தெரியுறாரு. ஸ்லோலி இஸ் லேர்னிங் த ஆர்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாம் நினச்சோம் அவர் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் ஹிட்டிங்கு, அது மாதிரி 6 ஓவர் அவுட் ஆகிட்டு வந்துருவாருன்னு. இப்போ ஸ்டார்டட் பிளேயிங் லிட்டில் 13-15 ரன் தான் அடித்தார் பவர் பிளேயில். அதுக்கப்புறம் he scored 100. இட் இஸ் ஃபினாமினல் டிரான்சிஷன். எனக்கு தெரிஞ்ச சுனில் நாராயணோட பேட்டிங் அந்த அந்த எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடினார் லாஸ்ட் மேட்ச். அபார்ட் ஃப்ரம் சுனில் நாராயண், அவங்களோட முக்கியமான பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினார். ஆன் அண்ட் ஆஃப் தான் சான்ஸ் கிடைக்குது, கொடுக்குற சான்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா ரிங்கு சிங்கை கொஞ்சம் மேலே அனுப்பலான்னு தோணுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கேப்பபிளான பேட்ஸ்மேன், நிறைய பால்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஃபினிஷர் ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த மிடில் ஆர்டர் இன்னும் சரியாக டெஸ்ட் பண்ணல. ஸ்ரேயஸ் ஐயர் ஆன் அண்ட் ஆஃப் தான் அடிக்கிறாரு, அந்தளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல அவரோட பேட்டிங்லேருந்து. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேஸில் இருக்காங்க. ஆப்வியஸ்லி நிறைய விஷயம் ஒர்க்காக இருக்குது. நல்ல போலிங் அட்டாக். அட் த சேம் டைம் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் கம்பைனிங் டுகெதர் ஸ்லோலி ஸ்டார்டட் கெட்டிங் தட் மொமெண்டம். ஃபாஸ்ட் பவுலர் அஃப்கோர்ஸ் மிச்சல் ஸ்டார்க் சுத்தமாக அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல. அப்பார்ட் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தவிர எல்லா மேட்சும் 40+ கன்சீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆப்ஷன் அவங்களுக்கு பெருசாக எதுவும் ஆப்ஷன் இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஓவர்சீஸ் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லெஸ் ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா தான் ஒரு கோ டு பவுலர்ஸாக இருந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் அவங்க தான் போடுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸில் இருக்காங்க. 4 மேட்சஸ் வின் பண்ணி அந்த டாப் 3 டாப் 4ல இருக்காங்க. ஸோ வில் தே கண்டினியூ த மொமெண்டம் இஸ் த கொஸ்டின். இந்த மொமெண்டம் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்களா? ஸோ டெஃபினட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட போலிங் நல்லா வந்தால் தான் இந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ண முடியும். அவங்களோட மிடில் ஆர்டர் இன்னும் ஸ்டார்டட் டு டெஸ்ட். அவங்கள இன்னும் டெஸ்ட் பண்ணல. மிடில் ஆர்டர் ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணல இன்னும். ஸோ இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணணும் அந்த பேட்டிங் ஆர்டரில். இது அடுத்ததுன்னா டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இந்த சீசன் சிஎஸ்கேக்கு எப்படி போயிருக்கு? 7 மேட்ச் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஆல் 3 மேட்சஸ் அட் ஹோம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறாங்க. ஹோம் கண்டிஷனை மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எப்பயுமே ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸ் அட் செப்பாக்கில் சிஎஸ்கேவை தோக்கடிக்கிறது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ரித்துராஜ் கேப்டன்சிலையும். பட் லிட்டில் பிட் நம்ம பேசலாம், பேட்டிங் ஆர்டரை பற்றி பேசலாம். சிவம் துபே வாஸ் அ மேஜர் எக்ஸ் ஃபேக்டர் அவங்களோட பேட்டிங் லைனப்பில். இது வரைக்கும் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறது, நம்ம 4th பொசிஷனில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சிவம் துபேவோட கன்சிஸ்டன்சி. டாப் ஆஃப் த ஆர்டரில் வராரு, கன்சிஸ்டண்ட்டான அந்த நாக்கை பார்க்குறோம். எஸ் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஏர்லியான அவுட் ஆனார். பட் இருந்தாலும் அவரோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. சோஃபார் அதை நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஓப்பனர்ஸை பற்றி பேசுவோம். ரச்சின் ரவீந்திராவை ட்ரை பண்ணாங்க, இந்த சீசனில் ட்ரை பண்ணாங்க. ஒரு யங் நியூகமா நியூசிலாந்து பிளேயர். பட் சென்சேஷனலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. பட் இருந்தாலும் கான்வேவை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கான்றது வந்து எனக்கு இன்னும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா கான்வே அருமையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், மிடில் ஃபேஸ்லையும் அருமையாக ஆடக்கூடிய பிளேயர். அந்த கம்ப்ளீட் பண்ணுவார், ஒரு பெரிய நாக்கை எடுத்துகிட்டு வருவார். அந்த இடத்த இன்னும் ரச்சின் ரவீந்திரா ஃபில்அப் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அஜின்கியா ரஹானே அகெயின் அவருக்கு ஒரு ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. லாஸ்ட் 2 மேட்சாக ட்ரை பண்ணுறாங்க. இந்தளவுக்கு ஃபார்மில் இல்லைங்க அஜின்கியா ரஹானே. அந்தளவுக்கு இந்த சீசன் ஃபார்மில் இல்லை. லிட்டில் பிட் அவரோட ஷார்ட் கம்மிங்கை பார்க்குறோம். 20-30 அடிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ஓப்பனரான்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ராப்ளி ரித்துராஜ் மேலே போகலாம். மொயின் அலியை ட்ரை பண்ணலாம். டாப் 3ல மொயின் அலியை ட்ரை பண்ணலாம். அவர் பண்ணியிருக்கார் 2021 சீசன் சிஎஸ்கேக்காக அருமையாக ஆடினார் அந்த டாப் 3 பொசிஷனில். ஸோ ப்ராப்ளி மொயின் அலி ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் நம்பர் 4 வந்தார். ஒரு தேவைப்பட்டது, ஒரு ஹோல்டிங் ஆன், ஒரு சைடில் ஒரு விக்கெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ணார், நல்லாவே ஆடினார். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டூஸ் எடுத்தார், நிறைய ஓடி எடுத்தார் ரன்ஸு. அது இல்லாமல் அந்த அவரோட ஸ்டெபிலிட்டி நடுவில் ரொம்பவே தேவைப்பட்டது, அருமையாக பண்ணார் ரவீந்திர ஜடேஜா. அது இல்லாமல் எம்எஸ் தோனி சொல்ல வேணாம், அவர் அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாடர்ன் டேயில் ஒரு பெரிய ஃபேக்டர் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த இம்பார்ட்டண்ட் அந்த லாஸ்ட் 20 ரன்ஸ் தான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு. அகெயின் அண்ட் அகெயின் அவர் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ரன்ஸை கொடுத்துட்ருக்காரு எம்எஸ் தோனி. அவரோட பவர் ஹிட்டிங்கை பார்க்குறோம், அந்த 6 ஹிட்டிங்ஸை பார்க்குறோம். செம்மையாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதை கண்டினியூ பண்ணணும் எம்எஸ் தோனி இந்த சீசனில். டெஃபினட்டாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் அட்டாக்கை பற்றி பேசுவோம். போலிங் அட்டாக்கில் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் மறக்காதீங்க.
முஸ்தபிசூர் 31st வரைக்கும் தான் அவைலபிள். அதுக்கப்புறம் அவர் வந்து பங்களாதேஷ்காக போயிடுவார். பட் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஷார்ட் ஆகும். 10 ரன் ஒரு சைடில் நல்லா போட்டுருக்காரு. பட் முஸ்தபிசூர் இல்லாதது எந்த அளவுக்கு ஷார்ட் கம்மிங்காக இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ராப்ளி 3 இந்தியன் பேஸ் பவுலர்ஸை மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு தீபக் சார், ஒரு துஷார் தேஷ்பாண்டே, அது இல்லாமல் ஷர்துல் டாக்கூர் திரும்பி வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. மிடில் ஓவர்ஸும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. மிடில் ஓவர்ஸில் நல்லாவே அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. மொயின் அலிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த போலிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாலிடான மிடில் ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு போலிங் அட்டாக்காக தெரியும் சிஎஸ்கே. பட் ப்ராப்ளி ஹோம் கேம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம். ஸோ டெஃபினட்டாக எல்லா மேட்சும் அவங்க வின் பண்ணி ஆகணும். ஒரு நல்ல ஃபேஸில் தான் இருக்காங்க. பட் அந்த டாப் ஆர்டரை கரெக்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே நல்ல டீம் டு குவாலிஃபை. லெட்ஸ் டாக் அபௌட் டயர் 2 now. டயர் 2ல யார் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த டாப் 4 போகிறதுக்காக இங்கேருந்து ஒரு ஹார்டாக ஃபைட் பண்ணுறவங்க இவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்எஸ்ஜி, ஒரு ஜிடி, ஒரு மும்பை இந்தியன்ஸ், அட் த சேம் டைம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்சோ ஃபைட்டிங் ஹார்ட் டு கெட் இன் டு த டாப் 4. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பேச போகிற 4 டீம். லெட்ஸ் டாக் அபவுட் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜியை பற்றி பேசுவோம். எல்எஸ்ஜி செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வின் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே அட் தேர் ஹோம் கிரவுண்ட் எக்கானால. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா போலிங் போட்டாங்க. 15 ஓவர்ஸ் வரைக்கும் அருமையாக போலிங் போட்டாங்க லாஸ்ட் மேட்ச். அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க. அவங்க இந்த சீசன் என்ன நல்லா போச்சு, இந்த சீசன் ஓவர்லி ரிலைட் ஆன் கேஎல் ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக் டு கிவ் அ சாலிட் ஸ்டார்ட். இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் அவங்க வின் பண்ணதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் ப்ளஸ் நிக்கோலஸ் பூரன். அஃப்கோர்ஸ் மறக்கவே முடியாது நிக்கோலஸ் பூரனோட அந்த இம்பேக்ட்ஃபுல் நாக்ஸ். அவங்களுக்கு இதெல்லாம் தான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார்முலா அட் த மூமெண்ட். தீஸ் 3 பேட்ஸ்மென்ஸ் ஆர் performing well. Aish Badoni, with them it's very important with that batting order. Apart from that, Indian batters haven't played any kind of அவங்கள யாருமே வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஒரு தேவ்தூத் பர்டிகுலர் ட்ரை பண்ணாங்க, அந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் தீபக் கூட ஆன் அண்ட் ஆஃப் ஆடிட்டு இருக்காரு. ஒரு கரெக்டான ஒரு ரோல் கிடைக்க மாட்டேங்குதுன்றது தான் என்னோட கருத்து. தீபக் கூடாக்கு ஒரு மிடில் ஆர்டரில் இல்லை டாப் ஆர்டரில் ஒரு சாலிடான எப்படி ரியான் பராக் ஒரு ரோல் கிடைச்சதோ அட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் ஆர்டரில், அதே மாதிரி தீபக் கூட அவருக்கும் ஒரு ரோல் நம்பர் 4ல கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளி யூ கேன் கம் குட் ஒரு குவாலிட்டியான பிளேயர். அட் த சேம் டைம் குருணால் பாண்டியா அந்தளவுக்கு பேட்டிங் அந்தளவுக்கு பெருசாக வரல. ஒரே ஒரு 40 அடித்தார். அதை தவிர பேட்டிங்கில் கொஞ்சம் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. லோவர் ஆர்டர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் கொஸ்டின் ஃபார் த எல்எஸ்ஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அந்தளவுக்கு பேட்டிங் வரல. பட் இந்த 3-4 மேட்ச் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் கேஎல் ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக் அண்ட் நிக்கோலஸ் பூரன் ப்ளஸ் தேர் எக்ஸப்ஷனல் bowling performance. இதுதான் bowlingல நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மயங்க் யாதவ் வாஸ் அ டிஃப்ரென்ஸ். அந்த 2 மேட்ச் அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபியோட 2 மேட்ச் அவுட் போல் பண்ணிட்டார் அந்த ஆப்போசிஷனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போலிங்லேயே ரேட்டில் பண்ணிட்டார். அந்த டாப் ஆர்டரை எடுத்து கொடுத்துட்டார் விக்கெட்ஸ். 2 மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவர் இன்ஜுரி ஆயிருந்தது, அதனால மேட்சஸ் மிஸ் பண்ணுறாரு. ப்ராப்ளி வி வில் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு come back very soon and probably that will help LSG bowling attack even more lethal. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் குருணால் பாண்டியா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சித்தார்த் மணிமாறன் லிட்டில் பிட் சான்சஸில் நல்லா பண்ணார். அது இல்லாமல் அந்த ரவி பிஷ்னாய் அருமையாக போட்டிருந்தார். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இந்த லாஸ்ட் ஓவர் ப்ராப்ளி அ டாக்டிக்கல் ஒரு எரர் ஃப்ரம் கேஎல் ராகுல் டு யூஸ் him at the 17th over. ஸோ லிட்டில் பிட் இஃப் ஹி இஸ் யூஸ்ட் ரவி பிஷ்னாயை ப்ராப்ளி மோர் அட்டாக்கிங்காக இருப்பார். ஸோ இவங்களோட காம்பினேஷன் அருமையாக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் bowlers அஃப்கோர்ஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் மோஷின் கான் அருமையாக போடுறாருங்க. நீங்கள் அந்த நியூ பால் அந்த லேட் இன்கமிங் டெலிவரி ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்தார். அது இல்லாமல் அந்த கேகேஆர் மேட்சும் நல்லா போட்டார். மோஷின் கான் நியூ பாலில் நல்லா போடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கண்டினியூ பண்ணலாம். அட் த சேம் டைம் ஓவர்சீஸ் அந்த அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு ஃபாஸ்ட் பாலர் நவீன் உலக ட்ரை பண்ணாங்க, ஷமா ஜோசஃபை ட்ரை பண்ணாங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மேட் என்ட்ரியை ட்ரை பண்ணாங்க. இது 3மே ஒர்க் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு பெரிய காம்பினேஷன் போலிங் அட்டாக்ல ஓவர்சீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை. ஸோ இதில் யாராவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஷமா ஜோசப் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்டட் ரன் கொடுத்துருக்கலாம். ஒரு பேஸ் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யஷ் தாக்கூர் அவர் ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்டாக போட்டார் லாஸ்ட் மேட்ச் இம்பார்ட்டண்டான ஒரு விக்கெட் எடுத்தார். பட் இதுதான் அவங்களோட காம்பினேஷன். இந்த காம்பினேஷனுக்குள்ளே ஆடுறாங்க, டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல் கேப்டன்சி அண்ட் கேஎல் ராகுல் நாக் லாஸ்ட் மேட்ச் சிங்கிள் ஹேண்டட்லி சிஎஸ்கேவோட வின் பண்ண வச்சுது. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அருமையான ஃபேஸில் இருக்காங்க. It will be interesting to see how they continue this kind of a momentum with them in the next phase of this IPL season.
6th பொசிஷனில் இருக்க மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசுவோம். நிறைய வெளியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய சர்ச்சைகள் சீசனுக்கு முன்னாடி இது அதுன்னு கேப்டன்சி பூ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. பட் அந்த அளவுக்கு இந்த சீசன் ஓரளவுக்கு லாஸ்ட் 4 மேட்சஸில் புல் பேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 மேட்சஸ் கம்ப்ளீட்லி அவுட் பிளேடு, அவங்கள அவுட்லேட் பண்ணிட்டாங்க ஆப்போசிஷன். பட் கேப்டன்சி மேலே நிறைய கொஸ்டின் இருந்து இன்னும் அவர் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சைடில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அண்ட் லிட்டில் பிட் அவரோட அந்த மேனேஜ்மெண்ட் சைடில் கொஞ்சம் ஷார்ட் கம்மிங் இருக்குது ஹர்திக் பாண்டியா, ஒத்துக்கணும் அதை. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, ஒரு 100 அடிச்சிருக்காரு, அந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லேயும் இருக்கார். அருமையான விஷயம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மாவோட அந்த ஃபார்மு அது ரொம்பவே நல்லாவே தெரியுது. இஷான் கிஷனும் டீசெண்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது. அந்த அளவுக்கு அவங்களோட ஓப்பனிங் ஆர்டர் இஸ் செட்டில்டு ஃபார் த சீசன். அட் த சேம் டைம் சூரியகுமார் யாதவ் அரைவல் வந்தவொன்னே வேறு லெவல் பேட்டிங். எஸ், ஸ்ட்ரெயிட் அவே ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு அடிக்கல, செகண்ட் மேட்ச்சில் இ மேட் ஷுர் தட் ஒய் ஐ எம் சூரியகுமார் யாதவ், அது மாதிரியான ஒரு நாக்கு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட அகெயின் ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாக்கு, அவரோட 4 மேட்ச் ஆடினார் அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அட் முலான்பூரில். ஒரு சரியான நாக், ஒரு 70 odd runs செட் த டோன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ். அது மாதிரியான ஒரு டாப் 3 இருக்கும்போது எஸ் உங்களோட மிடில் ஆர்டரில் லிட்டில் பிட் அவங்களுக்கு இன்னும் செட்டில் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஹர்திக் பாண்டியா நம்பர் 4 வராரு, நம்பர் 5 டிம் டேவிட் அண்ட் தென் ரொமாரியோ ஷெப்பர்ட். லிட்டில் பிட் ஐ எம் நாட் டூ கன்வின்ஸ் வித் திஸ் செலெக்ஷன். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் நாட் கிவிங் யூ கைண்ட் ஆஃப் எதர் வித் பேட் ஆர் பால். எதில் அவர் கன்வின்சிங்காக உங்களுக்கு வந்து அந்த 4 ஓவர் கொடுக்க போகிறாரா, இல்லை உங்களுக்கு ஒரு 20 பால் ஆட போகிறாரா, இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த செலெக்ஷன் ஐ வில் ஸ்டில் கொஸ்டின். அட் த சேம் டைம் அவங்க திலக் வர்மா நல்லா பண்ணிட்டுருக்காரு மிடில் ஆர்டரில். அந்த திலக் வர்மாவோட நாக்ஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த சீசனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூசிங் காஸ்லேயும் சரி வின்னிங் காசஸ்லேயும் சரி திலக் வர்மா ஒரு செம்மையான ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்ருக்காரு. These are all going well in the last few matches for Mumbai Indians. At the same time, bowling la, apart from Bumrah, coach say showed little bit of what he is capable of, bowling 150. But apart from that, their bowling lineup is still looking very thin. Very, very thin. Opposition from nowhere. Again, Punjab Kings, Ashutosh Sharma, எங்கே இருந்தோ கூட்டு வந்துட்டார் டீமை. ஒரு நோ வின் சிச்சுவேஷன்லேருந்து 60 for 6 இருந்தாங்க, அங்கேருந்து மேட்ச் எடுத்துகிட்டு வந்தார் 170 193 சேசிங். அந்த சுச்சுவேஷனுக்கு ஜஸ்ட் 8 runs 9 runsல லூஸ் பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு போலிங்கில் டெஃபினட்டாக தே ஹேவ் டு டூ சம் கரெக்ஷன். நுவான் துஷாராவை ப்ராபப்ளி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஐபிஎல் மேட்சஸில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தே ஷுட் திங்க் அபவுட் நுவான் துஷாரா. அது இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் Nabi and Shreyas Gopal should be given a little bit of lengthier rope because அவங்க தான் 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸு. Shreyas Gopal நல்லாவே போடுறாரு பட் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாரு அவரோட ஓவர்ஸை. ஸோ தே ஷுட் திங்க் அபவுட் தட் இன் த மிடில் பீரியட். அண்ட் குட் திங் இஸ் ஹர்திக் பாண்டியா ஸ்டார்டட் bowling வெல். நல்லாவே போட்டார், அந்த ஷட் டவுன் ஓவர் ரொம்ப நல்லா போட்டார் அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் ரன்ஸும் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அவர் bowling போடுறது ரொம்பவே தேவை for Mumbai Indians. Let's see how Mumbai Indians copes up on the second phase. நார்மலாக செம்மையாக ஆடுவாங்க செகண்ட் ஃபேஸில், டைரெக்டாக அந்த பிளே ஆஃப் வரத்துக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் முக்கிய காரணம் அவங்களோட செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ஐபிஎல் சீசன் பிரில்லியண்டாக இருந்திருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ இது மறுபடியும் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். லெட்ஸ் சி. 7th பொசிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் சிட்டிங் at 7th position. Will they qualify is a question mark because they need to do a lot of work behind the scene. What I like about Delhi Capitals this season is அவங்களோட அந்த கேப்டன்சி ரிஷப் பாண்ட் திரும்பி கிரிக்கெட்டில் வந்தது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருந்திருக்கு இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் ஒரு தேவையான விஷயம், ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆஸ் அ கிரிக்கெட்டர், ஆஸ் அ வெல் விஷர், I feel really glad that Rishabh is able to come back this season and play the way he is playing and leading really well for Delhi Capitals. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நிறைய ஹிக்கப்ஸ் இருந்ததுங்க இந்த ஆரம்ப சீசனில். ஓப்பனிங் அதாவது ஒரு டாப் ஆர்டரில் டேவிட் வார்னரும் அண்ட் மிச்சல் மார்ஷும் வச்சு ட்ரை பண்ணாங்க, அந்தளவுக்கு அது வந்து ஒர்க்கபுளாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பிருத்திவி ஷாவை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஓப்பனிங் டாப் ஆர்டரில். அது ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அட் வைசாகில். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டரில் லிட்டில் பிட் ஓவர்சீஸ் டாமினண்ட்டாக இருந்தது அந்த ஸ்டார்டிங் ஃபேஸில். ஷை ஹோப்புக்கு சான்ஸ் கிடச்சிது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் இப்போ இன்ஜர்ட், இஸ் கான் பேக் டு ஆஸ்திரேலியா.
Then if you see a little bit of ஒரு inexperienced Indian batters, ஒரு பொரல் அவருக்கு ஒரு சான்ஸ், ரிஷப் பண்ட் அஃப்கோர்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்காரு, அவர் டாப் ஆஃப் த ஆர்டரில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு அக்சர் பட்டேல், அது இல்லாமல் மெகர்க் ஒரு யங்ஸ்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஒரு நல்ல டேலண்ட்டை அன்அர்த் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓவர்சீஸ் டேலண்ட்டை அன்அர்த் பண்ணியிருக்குது இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். இந்த சீசனும் மெகர்க் இஸ் அ டேலண்ட் which is very very ஒரு அன்கன்வென்ஷனல், த வே இ பேட்ஸ், அவர் அடிக்கிற அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்கன்வென்ஷனலாக இருக்குது. டேக் ஆன் பண்ணுறாரு, இன்டிமிடேஷன். லாஸ்ட் மேட்ச் 18 பால் 60 ரன் ஏதோ, ஐயோ, சன்ரைசர்ஸோட ஒரு ஃபைட்டு கொடுத்தாரு மெகாக். அதுக்கு முந்தின மேட்ச் ரீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு. பேட்டிங்கோட ஓரளவுக்கு overseas dominant, at the same time a little bit Rishabh Pant and Prithvi Shaw comes good, Akshar Patel comes good. This batting order can do a little bit of our solid ஆன ஒரு பேட்டிங் ஆர்டராக மாறலாம். பட் bowling ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆண்ட்ரே நாக்கியாவுக்கு இந்த சீசன் கிரேட் சீசனே கிடையாது. கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். நீங்கள் கம்ப்ளீட்டாக அவரோட ரிதம் இல்லை, நிறைய கிரிக்கெட் மிஸ் பண்ணியிருந்தார், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆடல. ஸோ இஷாந்த் சர்மா அண்ட் முகேஷ் குமார் அண்ட் கலீல் அஹமத் மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸோட போலிங், ஃபாஸ்ட் போலிங் பர்ஸ்பெக்டிவில். ஸ்பின் போலிங் பர்ஸ்பெக்டிவ் ஐ எம் வெரி கன்வின்ஸ் தட் குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் வில் டூ அ கிரேட் ஜாப், பிகாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின், அட் த சேம் டைம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் கன்வென்ஷனல் டிஃபென்சிவ் ஆப்ஷன் வித் அக்ஷர் பட்டேல் is a very good combination, which they have been doing great with Delhi Capital on the middle period la, especially wicket taking la. Kuldeep Yadav has been phenomenal, அவர் போடுற விதமாக அருமையாக இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேஸ் அவங்களோட ஃபாஸ்ட் bowling. if they start firing at the same time batsmanship அவரோட consistency strong ஆச்சுன்னா little bit Delhi will find a way to come a little bit up in the order when it comes to points table this season. 8th பொசிஷனில் இருக்காங்க. டயர் 2ல 8th பொசிஷன் ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். லிட்டில் பிட் ஹாட் அண்ட் கோல்டுங்க இந்த சீசன். ப்ராப்ளி மோர் டுவர்ட்ஸ் ஹாட்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கோல்டாக எதுவும் நடக்கலை. லிட்டில் பிட் இன்ஜுரி இந்த ஃப்ரண்ட். ஹார்திக் பாண்டியா கிளம்பி போனது, நிறைய ஷார்ட் கம்மிங் இந்த கோர் லைன் அப், கோர் அவங்களோட டீம் காம்பினேஷனில் நிறைய மிஸ்ஸஸ் இந்த சீசனில். ஆரம்பத்துக்கு முன்னாடி மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடியே நிறைய மிஸ்ஸஸ் ஆல்ரெடி. அதை ரீஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆப்ஷனில் போனாங்க, ஒரு ஸ்வெப்சன் எடுத்தாங்க, டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணாங்க மிச்சல் ஸ்டார்க்கு, பட் நல்லது கிடைக்காது நினச்சிருப்பாங்க இப்போ. பட் இன்ஃபேக்ட் ஷாருக் கான் அண்ட் அதர்ஸ் தேர் நவ். அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போச்சு. சுப்மன் கில்லுக்கு ஒரு கேப்டன்சி வந்தது. அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யங் கேப்டன். ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் ரியலி வெல். ஒரு இம்பார்ட்டண்டான ஃபர்ஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட ஒரு செம்மையான டிஃபென்சிவ் போலிங். ஒரு மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைனப்பை டிஃபெண்ட் பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அருமையாக போட்டார் அந்த லாஸ்ட் ஓவர் உமேஷ் யாதவ். எஸ் ரியலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு லைனப். அந்த லாஸ்ட் 2 years ஆஷிஷ் நேராக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். செமையாக பண்ணியிருந்தார் அந்த டீமை. குட் ஒரு காம்பினேஷன், ஒர்க்கபிள் காம்பினேஷன், மோர் ஆஃப் ஒரு லெஸ் வெயிட்டு அபோவ் த பஞ்சுன்னுவாங்க, அபோவ் த வெயிட் பஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டின்னுவாங்க கிரிக்கெட்டில். ஸோ அதுதான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசன் லிட்டில் பிட் ஷார்ட் கம்மிங் when it comes to batting. ஒரு little bit inconsistency பார்க்குறோம். apart from Shubman Gill in the top order, the top order is not fired, to be honest. Riddhiman Saha and at the same time Sai Sudarshan is little bit not a attacking player, is more like a kind of ஒரு கன்சாலிடேட் பண்ணுற ஒரு பிளேயர். ஒரு டாப் ஆர்டரில் ஒரு அஜின்கே ரஹானே அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் நீங்கள் பார்க்குறீங்க அது மாதிரியான கன்வென்ஷனல் பிளேயர். ஸோ அவருக்கு ரன்ஸ் வருது, பட் அந்த அளவுக்கு ஸ்பீட் அட் விச் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இட்ஸ் நாட் கம்மிங். ஸோ லிட்டில் பிட் 120 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறார். பட் சுப்மன் கில் இஸ் பிளேயிங் ரியலி வெல். கப்புள் ஆஃப் மேட்சஸ் ஒரு சூப்பர்வான நாக்ஸ் பார்த்தோம். சுப்மன் கில் எந்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் பேக் பண்ணுறாரு. ஏர்லி டேஸ் யங் கேப்டன், லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் அண்ட் நியூ காம்பினேஷன்ஸ், நிறைய புது பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. it will take time to settle down. Apart from that அவங்களோட மிடில் ஆர்டர் சுத்தமாக இந்த வருஷம் ஃபயரே ஆகலை. லாஸ்ட் சீசன் ஒரு இன்கன்சிஸ்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால டேவிட் மில்லர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டு இருக்காரு இந்த சீசன். ஒரு கன்சிஸ்டண்டாக இருந்தார் லாஸ்ட் 2 சீசன் அவங்களுக்காக. அது இல்லாமல் விஜய் சங்கர் டோட்டலி அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி ஃபேஸ் லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் அவரோட ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இவங்களோட 2 பேரோட ஷார்ட் கம்மிங் ஆன் த ஃபீல்டு பிக் டைம் இட் அஃபெக்டட் தேர் பேட்டிங் லைனப். நீங்கள் பார்த்தீங்கன்னா
இவங்க 2 பேர் வேற சேவியர்ஸ் லாஸ்ட் சீசன். ஒரு டாப் ஆர்டரில் லிட்டில் பிட் விக்கெட் போச்சுன்னா இவங்க 2 பேர் ஹோல்ட் பண்ணி லிட்டில் பிட் அந்த ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருந்தது. பட் இவங்க 2 பேரும் லிட்டில் பிட் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவங்களோட லோவர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அபினவ் மனோர், ராகுல் திவாட்டியா, அது இல்லாமல் ஷாருக் கானையும் ட்ரை பண்ணாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஷாருக் கான், அபினவ் மனோர், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. They have to come good. These 3 batsmen have to come good for them to post a good total, especially in the second half where these guys are got super potential, நல்ல potential இருக்கு, but they need to come good. Bowling attack still நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட் கம்மிங்க. அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன் bowling attack அந்த அளவுக்கு. ஒரு bowler, ஒரு நியூ பால் ஸ்ட்ரைக்கரே கிடையாது. லாஸ்ட் மேட்ச் சந்தீப் வாரியரை ட்ரை பண்ணாங்க, ஒரு நியூ கம்மா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் அவங்களோட bowling attackல மோஹித் சர்மா இஸ் தேர் கோ டு ஆப்ஷன். நியூ பாலில் போட மாட்டார், இன்ஃபேக்ட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் தான் போடுவார். வாட் தேர் மிஸ்ஸிங் இஸ் முகமது ஷமி. லாஸ்ட் 2 seasons கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங் இன் த bowling ஆர்டரில் முகமது ஷமி எக்ஸப்ஷனல் பவுலர். அவரோட ரிப்ளேஸ்மெண்ட் இந்த சீசன் கிடைக்கல. ஸோ அது ஒரு பிக் ஷார்ட் கமிங். Rashid Khan is doing his job. Still haven't come with a match-winning bowling spell yet. Our normal and the match-winning bowling spell எடுத்துட்டு வந்துருவாரு, அது இன்னும் வரல. Opposition is like playing him out, and Noor Ahmad at the same time I'm not still convinced with 2 overseas spinners playing in this 11. So probably, in fact, Swepson or 3 overseas bowlers. In fact, they can get one foreign option, Kane Williamson, in the batting order and strengthen the bowling order with the Indian bowler like Sai Kishore has done phenomenally well this season. Let Sai Kishore comes in with the bowling lineup. அது ஒரு காம்பினேஷன் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட இந்த சீசன். ஸ்லோலி தே ஹேவ் டு கெட் த டீம் ஆக்ட் டுகெதர். ஆஷிஷோட ஃபார்முலா மறுபடியும் திருப்பி ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு டைம் வந்துச்சு. ஆஷிஷ், please get your team together, and you guys done a phenomenal job over the period of time, and let's see உங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். டயர் 3 பற்றி பேசுவோம். டயர் 3 அதாவது கீழே இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். பஞ்சாப் கிங்ஸை பற்றி பேசுவோம். 9th பொசிஷனில் இருக்காங்க. நிறைய க்ளோஸ் மேட்சஸை லூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா டு கிராசிங் த லைன், அந்த வின்னிங் ஃபார்முலாவை இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்கு முக்கிய காரணம் இந்த சீசன் அவங்களுக்கு அந்த பக்கத்தில் போனதுக்கு முக்கிய காரணம் ஷஷாங்க் சிங் அண்ட் அசுதோஷ் சர்மாவோட பிரில்லியன்ஸ். அந்த 2 அன்னோன் கிரிக்கெட்டர்ஸ், அன்கேப்ட் கிரிக்கெட்டர்ஸ் இந்த சீசன் வேர் ஃபினாமினல் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஒரு செமையான ஃபைண்ட் இந்த 2 பேரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட பெரிய ஷார்ட் கமிங் ஷிகர் தவன் இன்ஜூர் ஆகிட்டான ஒரு ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் யாருமே ஃபார்மில் இல்லை. ஒரு பேஸ்ட்ரோ, லியாம் லிவிங்ஸ்டன், ரெலி ரோசாவை ட்ரை பண்ணாங்க. அவரும் ரைலி ரோசோ அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு யார்க்கர் பாலில் அவுட் ஆனார். கம்ப்ளீட்டாக ஓவர்சீஸ் டிபெண்ட் ஒரு டீமு, டு பி ஆனஸ்ட். பட் இந்தியன் பிளேயர்ஸ் ஹவ் சர்ப்ரைஸ் தெம். சஷாங்க் அண்ட் அசுதோஷ் பிரில்லியன்ஸை காமிச்சாங்க. அது இல்லாமல் அவங்களோட bowling அட்டாக் அந்தளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் bowling அட்டாக்காக தெரிய மாட்டேங்குது. ஆன் அண்ட் ஆஃபாக தான் தெரியுறாங்க. லாஸ்ட் மேட்ச் டீசெண்டாக bowling போட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்ஷதீப் டீசெண்டாக போட்டிருந்தார் அந்த மேட்ச் அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ், அண்ட் ஹர்ஷல் பட்டேல் டீசெண்டாக போட்டார். அவங்களோட ஸ்பின் ஆப்ஷன் இன்னும் சரி வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின் ஆப்ஷன் ராகுல் சேர் ஆட வைக்கிறதே இல்லை. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் தான் போட்டுட்ருக்காரு. டீசெண்டாக போடுறாரு, பட் லிட்டில் பிட் அவங்களோட ஸ்பின் ஆப்ஷனில் அந்த மிடில் ஃபேஸஸில் நிறைய ரன்ஸை கன்சீட் பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஃபார் தெம் they have to settle their batting lineup, because the batting lineup which is very important in T20 and IPL format, which they have not got because of injury. ஷிகர் தவனோட இன்ஜுரினால ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு. அவர் சீக்கிரமாக வரணும் அந்த இன்ஜுரியிலேருந்து. Otherwise they will be finding it little bit difficult this season if they are relying on Bairstow and Livingston and Relly Rezo. It is going to be very tough for the Punjab Kings this season with their batting lineup which is not firing at the moment. Let's wait and watch how they perform in the next phase. RCB 10th பொசிஷனில் இருக்காங்க. ஐயாப்பா என்ன டீமுங்க. ஆன் பேப்பர் it looked a solid team, experience wise on paper one of the best team when it comes to batting order. Virat Kohli, Faf du Plessis, Maxwell, Cameron Green, Dinesh Karthik in their top 7. Guys, where are you standing now? எங்கே இருக்கீங்க? 10th பொசிஷனில் இருக்கீங்க. Can't believe it. ஐயோ. Yes, of course, lot of question has been raised on that trade
ஆஃப் கேமரூன் கிரீன். பிகாஸ் நீங்கள் 17 கோடி கொடுத்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணிட்டு ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அவே யூ ஆர் லெஃப்ட் வித் லெஸ் ஆப்ஷன். அதனால தான் நீங்கள் ஒரு அல்சாரி ஜோசப், அது இல்லாமல் லாக்கி ஃபர்கூசன், இது மாதிரியான பிளேயர்ஸ் who have not performed so well consistently in IPL, அது மாதிரியான ஒரு ஷார்ட் கம்மிங் இருந்தது ஆப்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் ஸ்ட்ரைட் அவே அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ஒன்லி டாமினன்ட் அண்ட் டிபெண்ட் ஆன் விராட் கோலியோட ஒரு பேட்டிங் அந்த ஷோ ஆஃப்ல தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தனியாக தெரிஞ்சார் இந்த சீசனு. ஆர்சிபிக்கு அருமையாக ஆடினார், ஒரு 100 அடித்தார். பட் அகெயின் no overseas batters have contributed. Faf even there little bit அந்த அளவு கன்சிஸ்டன்சி பார்க்கல, ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கல. டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம் மேக்ஸ்வெல் கம்ப்ளீட் இந்த சீசன். அவர் வந்து இந்த ஐபிஎல்ல இன்னும் ஒரு ஆப்சென்ட் போர்டில் தான் இருக்கார், ப்ரெசன்ட் போர்டில் இன்னும் வரவே இல்லை. பட் கேமரூன் கிரீன் அகெயின் ஒரு பெரிய ஷார்ட் கம்மிங் அவங்களோட பேட்டிங் ஆர்டரில். கேமரூன் கிரீன் அந்த அளவுக்கு பர்ஃபார்மும் பண்ணல, அந்த அளவுக்கு அந்த ட்ரேடு கரெக்டான ட்ரேடான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தேவையே இல்லைங்க, ஆல்ரெடி யூ காட் 3 great batsmen in your lineup sitting there in the top order. ஒரு ப்ரீ ஆக்ஷன் நான் சொல்கிறது, ஒரு விராட் கோலி, ஒரு ஃபேஃப் டு பிளஸிஸ் அண்ட் ஒரு மேக்ஸ்வெல். ஸோ இவங்க 3 பேர் இருக்கும் போது 4th ஒரு ஆளை நீங்கள் எடுத்து வந்தீங்க, எங்கே ஃபிட் பண்ணுவீங்க? இவங்க 3 பேரும் எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ that I feel little bit surprised with Cameron Greenோட அந்த inclusion in the side. But at the same time, they have not identified an Indian top order or an Indian middle order batter. Yes, one side, Dinesh Karthik has been a phenomenal finisher. He's been playing really well and trying to get them that finishers which RCB was struggling to get in the last few seasons. But at the same time, if you look at it, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் லோக்கல் பேட்டர்ஸ் யாருமே அவங்க வந்து டெவலப் பண்ணல. ரஜத் பட்டிடார் இஸ் ஸ்டில் ஹாட் அண்ட் கோல்ட். அந்தளவுக்கு பெரிய சீசனில் ஒரே ஒரு 50 அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் என்ன லூசிங் காஸ் அடித்தார். பட் பெரிய சீசன் கிடையாது, லாஸ்ட் சீசன் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருந்தார். தேர் ட்ரைங் அவுட் அனுஜ் ராவத், அது இல்லாமல் நிறைய நியூ நேம்ஸ், நான் கேள்விப்படாத நேம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. மைபால் லம்ரோர் இஸ் அ டீசன்ட் பிளேயர். ஸோ அவர் வந்து ஒரு டீசென்ட் ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர். அவருக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்க மாட்டேங்குது. பிக் ஷார்ட் கம்மிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு போலிங் லைனப் சுத்தமாக எதுவுமே இல்லைங்க. சிராஜ் இஸ் த ஒன்லி ஒன் பிஃபோர் ஆக்ஷன் இஸ் த கோ டு ஆப்ஷன். எனி bowler will get hit, any bowler will have a bad IPL season, be it Bumrah, be it Zair Khan, be it anybody. Bad IPL season will happen. That is what happening with Siraj. So in that aspect, in that shortcoming, Siraj-oda ஒரு performance கீழே போனதால RCB-ஓட complete bowling attack looked very thin. Spin departmentல யாருமே கிடையாது. Why they have not picked a spin bowler, I don't understand at all. They have not spinners makes a huge difference in middle overs. ஒரு Chahal வந்து over the period of time at Chinnaswamy ground, over the period of time, he has proved people that middle overs is a wicket-taking over where a leg spinner come into play. Chahal has been a brilliant bowler in Chinnaswamy Stadium. அதுக்கு replacement நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கல. So it is a little bit of surprise. Then ஒரு very inexperienced fast bowling lineup. Yes, of course, Yash Dayal, or inexperienced, odd and cold here and there, little bit. He has not been consistent. நிறைய runs கொடுக்குற bowler. You need a solidity. You need Reece Topleyum வந்து உங்களுக்கு லாக்கி ஃபெர்குசன் and Alzarri Joseph haven't done anything in IPL and you expect them to perform under pressure at RCB ground. The ground condition is more or less everybody knows, எல்லாருக்கும் தெரியும், high scoring ground. ஸோ இது மாதிரியான ஒரு ஷார்ட் கம்மிங் கிரவுண்டில் டெஃபினட்டாக தே வில் பி ஃபைண்ட் வாண்டிங். அதுதான் நடந்திருக்கு இந்த சீசன். ஆர்சிபியோட போலிங் மேலே கம்ப்ளீட்டாக நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். Even the batting has failed in crucial juncture. They are dependent on Virat Kohli. It is a complete or a little bit setback any team will go through. CSK for me, like 2020 season in Dubai was a great shortcoming when it comes to batting order because we didn't fire with the batting order which we got. So we have to make changes. In the end, we found out Rituraj and Conway able to get that start. Last 3 matches la avangala identify பண்ணதால அடுத்த season they were brilliant. So Conway, Rituraj and Faf were brilliant the following season. So அது மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது மாதிரி ஏதாவது கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து கெட் த கோர் டுகெதர் அவர் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு ப்ராப்ளி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ஃபைட் ஹார்ட். ரெஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் லாங் வே டு கோ ஃபார் ஆர்சிபி திஸ் சீசன். இதுதான் என்னோட மிட் சீசன் பாயிண்ட்ஸ் டேபிள் ரிவ்யூ. ஆல் த டீம்ஸ் ஹவ் காட் சான்சஸ். லாட் ஆஃப் சேஞ்சஸ் பார்ப்போம் ஹியர் அண்ட் தேர். இனிமே மிட் சீசனுக்கு அப்புறம் அந்த எண்டில் யார் நர்வ்ஸை ஹோல்ட் பண்ண போகிறான்றது நல்லாவே தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் சீசனில்.